தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். என் பேர் லிங்குகுமார். நான் ஐயா கோயிலில் வேலை பக்கம் போவாங்க. எனக்கு ஒரு 30 சென்ட் இடம் கிடக்கு. அதை நேற்று நைட்டு வந்து டிவிக்கு சேசு தாசுன்னு 2 பேர் வந்தாங்க வழக்கு கஞ்சில் வந்து என் பில்டிங்கெல்லாம் கட்டின பில்டிங்கை ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு நான் இருந்தாலும் என்னடா சத்தமாக கேட்குன்னு வீட்டிலேருந்து ஓடி வந்தேன். ஓடி வந்தோடனே ஜேசிபி வச்சு இடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வீட்டிலேருந்து ஓடி வந்தேன். பார்த்துவாங்க வந்தோடனே ஒருத்தர் வந்து துப்பாக்கி வச்சுருந்தாங்க. துப்பாக்கி ஓடல வந்து சுட்டு போடுவானே. அதெல்லாம் வீட்டுக்கு ஓடினோடனே தாசு சோசுன்னு வந்து கூட வக்கீல் வந்து வீட்டெல்லாம் அடிச்சு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தான் வந்து ஓடிந்து அவ்வளோத்தையும் அடித்து அவ்வளோது கத்தி வச்சுலாம் வெட்டி விட்டு நாங்கள் எல்லாரும் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். இதை கொண்டு காலையில் போலீஸ்காரங்க வந்தாங்க. காலிலேருந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து கேட்காங்க, கத்தி வச்சு அடிச்சிருக்கு கேட்டால் கம்பி வச்சு அடிச்சிருக்குங்காங்க. இது வரைக்கும் ஒன்றும் எஃப்ஐஆரே ஒன்றும் போடலை. எஸ்பிட்டும் கொடுத்தாச்சு, எல்லாத்துட்டும் கொடுத்தாச்சு, ஒன்றும் போடலை. நான் 10 நாளாக கொண்டு எஸ்பிட்டை கொண்டு கொடுத்துட்டே இருக்கேன். தினமும் வந்து நைட்டு வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, அடிக்கவங்க கிட்ட வராங்கன்னு. அவங்க வர மாட்டாங்கன்னு சொல்லி கடைசியில் நேற்று நைட்டு வந்து என்னை அடித்து வெட்டி போட்டு எல்லா பில்டிங்கும் உடச்சி சாதாரண அடிச்சு பில்டிங்கை அடிச்சு நோக்கிட்டு போயிட்டாங்கயா. கேட்டால் இன்ஸ்பெக்டர் தான் வர சொன்னாருன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் தான் வர சொன்னாருன்னு சொல்கிறாங்க. வந்து கேட்டோம்னா ஒன்றும் எப்பவும் போடல, ஒன்றும் போடல. எனக்கு பயமாக இருக்குது. பார்த்துவாங்க, எனக்கு இப்போ வீட்டில் பிள்ளைகளை கொண்டு வந்து பயமாக இருக்குது. என் பையனுக்கு இன்னைக்கு பரிச்சை பார்த்துவாங்க. என் பையன் பரிச்சை கூட ஒன்று எழுத போகாம ஒன்று இந்த ஆஸ்பத்திரியில் கிடக்கும். நானும் என் பொண்டாட்டி என் பிள்ளைய எல்லாரும் கிடக்கும். பொட்டை பிள்ளை பிஇ படிச்சுருக்கா, பயோமெடிக்கல் படிச்சுருக்கா. அந்த பிள்ளைய கத்தி வச்சு வெட்டி, பொட்டை பிள்ளைய கத்தி வச்சு வெட்டி இப்படி அநியாயம் பண்ணுங்க. இந்த ஆட்சி இது மட்டும்தான் நடந்திருக்கு. அதனால நீ பயப்படாம இந்த மாதிரி இடத்துல நிறைய இடத்துல நடக்கு. ஆனா கேட்டா சொல்ல மாட்டேங்காங்க. போலீஸ் முக்காசி அவங்க உடந்தையாதான் இருக்காங்க. கேட்டா நாங்க ஸ்ட்ராங்கு சொல்லாங்க. இவங்கெல்லாம் உண்மை ஸ்ட்ராங்கே கிடையாது. பித்தலாட்டம் பொய் பித்தலாட்டம் பிராடுத்தனமா தான் நடக்கு. இப்போ நான் இதை முடிச்ச உடனே வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போனோடனே அங்க எத்தனை பேர் நிற்காங்க தெரியல. கோயிலுக்கும் என்னை அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் நிற்காங்க தெரியல. தினமும் வந்துட்டு போவாங்க. நைட்டு பொம்பளை ஆள்கிட்ட வந்துட்டு என்ன சொல்ல. அதனால சொல்றையா, இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய கட்சியா, அதுல வந்து 2 வழக்கறிஞி கூட 2 வழக்கறிஞி வந்தாங்க. இதுல சங்கரலிங்கமும் மனவு 2 பேரும் வந்து வண்டியிலலாம் வந்துட்டு அவங்க கொடிக்கட்டியே வந்துச்சுயா. அவங்க கொடிக்கட்டியே வந்தது. அவங்க வேணா வீடியோலாம் காட்டுதான் பார்க்குவாங்க. அவங்க கொடிக்கட்டி தான் இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கொடிக்கட்டி வந்துட்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டு அடிட்டாங்கயா. ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே என் சொத்து போவோம். அவ்வளோத்தையும் அப்பிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பாங்க, கழுத்தில் போட்ட செயின் உத்துக்காய்ச்சி கொட்டையெல்லாம் அத்துக்கிட்டே போயிட்டாங்க. பாங்க, இந்த நூல் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. ஐயா கொடுத்தாங்க. ஐயா வைகுண்டு கொடுத்த பூ நூல் மட்டும் தான் வந்துருக்கு. உத்துக்காய்ச்சி கொட்டையை அத்திட்டு போயிட்டாங்க. கழுத்தில் போட்ட செயினே அத்திட்டு போயிட்டாங்க. துப்பாக்கியை கொண்டு மிரட்டி தான் கேட்டதுக்கு துப்பாக்கி அவங்களுக்கு எதுக்கு அது சும்மா சிரிக்காங்க. துப்பாக்கியை கொண்டு போலீஸ்கிட்ட சொல்றேன், ஏன் துப்பாக்கி வச்சிருந்தாங்கன்னு சொல்றேன். அது துப்பாக்கி தீபாவளி துப்பாக்கியாங்க. தீபாவளி துப்பாக்கி நல்ல துப்பாக்கின்னு தெரியாதாயா? இப்படி அநியாயம் பண்றாங்களையா? நாங்க இருக்கப்பா இல்லை குடும்பத்தோட உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு கொண்டு இங்கே உங்களுக்கு சாவவா சொல்லுங்க. செத்துக்குமா? நீங்க மட்டும் வாழ்ந்துட்டு போயில. நீ பொண்டாட்டி பிள்ளையோடு இல்லாம இருக்காது. அது மாதிரி நாங்களும் இருந்துட்டு போட்டு பையா. நீங்க என் பொண்டாட்டி யார்கிட்ட இருக்க மாட்டா, என் அமௌண்ட்டுக்கு போக நீங்க என்னன்னு போய் தொலைன்ட்டா. அவரையும் என்ன ஒத்தியில அலைட்டா சொல்லுங்கயா. மக்களை ஓட்டு போட்டு மக்களே கேளுங்க. அவருக்கு எவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட இல்லையா, அவனுக்குலாம் ஓட்டு போட்டா நாடு வழங்க நீங்களும் வழங்க மாட்டியா. இதுதான் அவங்க சோசு ஒண்ணு காசு ஒண்ணு. சோசு ஒண்ணு காசு ஒண்ணு. இப்படி ஓட்ட போட்டுக்கிட்டு நாட்டை கெடுக்கலையா? யாருக்கு ஓட்டு போடணும்? உங்களை அறிவு கிடையாதா? அறிவு இருக்கா இல்லையா? என் பேர் லிங்குகுமார்.